பத்தி ஆல்மோஸ்ட் நிறைய நபர்களுக்கு தெரியும். ஸோ நிறைய நபர்கள் வந்து இன்னும் வரையுமே சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஏர்ன் பண்ணணும், கொஞ்சம் லாங் டைம் போற கம்பெனி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனி உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நானுமே ஸ்டார்டிங்ல வந்து இது மற்ற ஜாப் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் தெரியுது இதுல வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நிறைய யூடியூப் சேனலில் இந்த கம்பெனியை பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. இன்னும் வரையுமே பேமெண்ட்லேயும் சரி எந்த வித குறையுமே இந்த கம்பெனி மேலே வந்ததில்லை. ஜஸ்ட் இது ஒரு பவர் பேங்க் கான்செப்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு மேலேயே சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபா 1500 ரூபால நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விட்ராவல் ப்ரூஃப் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நான் என்னோட வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட விட்ராவல் ரெக்கார்டு வந்து நான் ஷோ பண்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் நான் விட்ராவல் எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான். இதுல மினிமம் விட்ராவலுமே நம்ம வந்து சீக்கிரமா கெயின் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. 200 கிட்ட தான். ஸோ இங்க பாருங்க, கீழே பாருங்க, இவ்வளோ விட்ராவல் வந்து பேஜ் வந்து நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ விட்ராவல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய விட்ராவல் ப்ரூஃப். இதுல ரெஜிஸ்டர் பண்றதுலாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஆஸ் யூசுவல் எல்லா ஜாப் மாதிரியே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. விட்ராவல் எடுக்கும்போது பேமெண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும், லாகினுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டா கிரியேட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு உங்க பாஸ்வேர்டை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்க பேமெண்ட் விட்ராவல் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பாஸ்வேர்டு வந்து நீங்க நோட்லயோ இல்ல முக்கியமான இதுலயோ எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுல நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வித் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வந்த உடனே நம்மளுக்கு ஹோம் பேஜ் எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படிதான் இருக்கும். இதுதான் கம்பெனியோட சர்டிபிகேட் எல்லாமே ஷோ ஆகுற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ப்ராப்பரா அவங்க எல்லா சர்டிபிகேட்டுமே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பபுள்ஸ் காஃபி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பெரிய பெரிய ஷாப்பிங் மால், அந்த ஏர்போர்ட், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும். அது ஒரு காஃபியோட ரேட்டேன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ரூபாயிலேருந்து 100 வரையுமே நம்மளுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராயல் பபுள்ஸ் காஃபி டீ அந்த மாதிரி ஷாப் தான் இவங்க வந்து பெரிய அளவுல வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பெரிய டீம் போச்சு அப்படின்னா நம்மளுக்குமே இந்த ஷாப் வந்து அவங்க வச்சு கொடுத்து லாபம், அது மூலியமாவும் நம்ம லாபம் எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ரெஜிஸ்டர் பண்ண உடனே பேஜ் இப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஹோம் பேஜ். இந்த பேஜ்ல நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஹோம் கொடுத்திருப்பாங்க, ஷாப் கொடுத்திருப்பாங்க, ப்ராஃபிட், இன்விடேஷன், மெயின் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுதான் மெனு ஆப்ஷன். ஓகேங்களா? கம்பெனில என்ன ப்ராடக்ட், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷாப் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அது வந்து கிளிக் பண்றேன். இதுல மேல பாத்தீங்கன்னா காமன், அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த காமன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி எப்போதுமே அந்த ப்ராடக்ட் அங்க இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உள்ள வரீங்கன்னா அதை நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபிக்ஸ்டு அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இது வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை போடுவாங்க. அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை இன்கம் தர மாதிரி போடுவாங்க. ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த டயத்துல ஓடி போய் நீங்க வந்து டக்குன்னு பை பண்ணிக்கலாம். இல்லாட்டி அது எவ்வளவுனா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், ஏன் 2 நிமிஷம் கூட இருக்கும். அதுக்குள்ளே இந்த பேக்கேஜ் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துருவாங்க. அதனால நீங்க இந்த கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற டேப்புக்குள்ள வந்துட்டு இல்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, 1000 ரூபாய்க்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போதுமே காமனா இருக்க போறது இல்லை, அப்பப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ இந்த பேஜ் வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை உடனே நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்குங்க. கண்டிப்பாக அது மூலியமாவுமே நம்மளுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். இப்போ நான் காமனுக்குள்ள வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா இந்த காமனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க வந்து எது வேணா பை பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்டார்டிங்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமமா நம்மளுக்கு வந்து இந்த 1300 ரூபா பேக்கேஜ் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இதை நாம பை பண்ணிக்கிட்டதுனால நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு இன்கம் கிடைக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. ஆனா இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1300 ரூபா தான். இதுல மினிமம் பேக்கேஜ் இந்த 1300 ரூபா அப்படிங்கறதுனால இதை மட்டும் நான் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு 1300 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு 150 நாள் நம்மளுக்கு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு நாளையோட இன்கம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 17 ரூபா கிட்ட ஆட் ஆகும். அதாவது 16 ரூபா 90 பைசா, நம்ம 17 ரூபானே வச்சுக்கலாம். நம்மளுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்து 16 ரூபா 90 பைசா ஆட் ஆகும். டோட்டலா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா
2535 ரூபாய் இந்த 1300 ரூபாய் பேக்கேஜ்ல கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் என்ன 1300 ரூபாயில வெறும் 2000 சில்லற தானே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். முத எந்த ஒரு யூசர் புதுசா வந்தாலும் நியூ மெம்பர் போனஸா ஒரு 100 rupees கொடுத்துருவாங்க. பிளஸ் 5% உங்களுக்கு ரீசார்ஜ் போனஸ் ஒரு 165 ரூபாய் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாம டெய்லி இந்த கம்பெனில நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ண உடனே டெய்லி ஒரு லிங்க் மாதிரி அவங்க குரூப்ல கொடுப்பாங்க. அந்த லிங்கை நீங்க டச் பண்றதுனால உங்களுக்கு சம் இன்கம் டெய்லியுமே ஆட் ஆகும். அதாவது 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் கிடைக்கலாம், இல்ல 2 ரூபா 3 ரூபா இல்ல 10 ரூபா 12 ரூபா எவ்வளவு வேணா கிடைக்கலாம். அது வந்து கரெக்டா இவ்வளவுதான் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா டெய்லியுமே அதுல வந்து லிங்க் கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்றதுனால ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்குண்டான ஆன்சரை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் டெய்லியுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குண்டான ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் நம்மளுடைய குரூப்ல வந்து டெய்லி ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல ஸ்டார் ரிவார்டுன்னு வேற கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த பேக்கேஜா இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். இப்ப நம்ம அதெல்லாம் பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா உங்களுக்கு லைட்டா குழப்புற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வர்றீங்க அப்படின்னா இந்த 1300ல ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா இத பத்தி உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிரும். நம்ம கூட நீங்க டச் அப்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த வெல்கம் போனஸ், நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் இன்கம் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். சோ யாருமே அதை வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3200 கொடுத்திருக்காங்க. 118 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் கொடுத்திருக்காங்க. இதுல டெய்லி ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 44 ரூபா 80 பைசா கிட்ட நம்மளுக்கு டெய்லியுமே கிடைக்குது. சோ இதுல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் விருப்பமோ அதை நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம். இப்ப நான் என்னோட வெப்சைட்ல நான் என்னென்ன ப்ராடக்ட பை பண்ணிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே இப்போ நான் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். டெய்லியுமே நீங்கள் ஒரு வாட்டி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ப்ராஃபிட் அப்படிங்கிற இடத்துல வந்து டெய்லி இங்கே வந்து நீங்கள் கெட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய இன்கம் ஆட் ஆகும். நீங்கள் கரெக்டாக எந்த டயத்தில் டெய்லி கெட் கொடுக்குறீங்களோ மறுநாளும் அதே டயத்தில் தான் கெட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. இந்த லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைன் ஃபில் ஆகணும். ஃபில் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் வரும். அது வரை வெயிட்டிங் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இத்தனை பேக்கேஜை வந்து நான் பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1300 ரூபா எடுக்கிறதுனா மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட விருப்பத்தி பேரில் எந்த பேக்கேஜ் வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹோம் ஆப்ஷனை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஷாப் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நம்ம டெய்லி இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற டேப்ல வந்து தான் நம்ம டெய்லி இன்கம் கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை இப்போ பார்ப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க் இந்த இடத்துல தான் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்டார் போனஸ்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அப்புறமா நான் விவரமாக சொல்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இதுதான் நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே தான் பண்ணணும். இந்த ரீசார்ஜ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விட்ராவல் கொடுக்கும்போது இந்த விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்ராவல் கொடுங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட அபவுட் யூஸ் அப்படிங்கிறதுலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மை டீம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய டீம்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் எந்த பேக்கேஜில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் இதில் வந்து 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் எத்தனை பேர், செகண்ட் லெவலில் எத்தனை பேர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ராயல் மோசஸோட குரூப்லேயுமே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே தான் அவங்க வந்து இந்த லிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி லிங்க் கொடுப்பாங்க. அதோட ஆன்சர் நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த குரூப்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் தான் உங்களுக்கு இந்த குரூப் லிங்க்லாம் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஜாயின் பண்ணாலும் இல்லை நீங்கள் ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டாலும் கண்டிப்பாக கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த போனஸ், வெல்கம் போனஸ், ரெஃபரல் போனஸ், கமிஷன் எல்லாமே நம்ம வாங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேலே பாருங்க, இந்த கீர் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, செட்டிங் ஐக்கான், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு, பேமெண்ட் பாஸ்வேர்டு, லாக் அவுட் பண்ணுற பேஜ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் விட்ராவல் கொடுக்கும்போது விட்ராவல் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு விட்ராவல் கொடுங்க.
இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா அந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சப்போஸ் ஒரு பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அப்படியுமே உங்களுக்கு பேமெண்ட் பண்ண தெரியலை அப்படின்னா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.